ஹலோ மக்களே, இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காருக்கு என்னுடைய இந்த பிஓடியோட கேபிள் யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க பவரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் V2H பாட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க, இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதனுடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல இந்த V2H அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டு ஹோம் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது, ஒரு பேரிடர் ஏற்படுது அப்படின்னா டோக்கியோவில் வந்து ஒரு சிமுலேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிமுலேஷன் பிரகாரம் இப்போ இந்த மாதிரியான போல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து உடஞ்சி விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு பேரிடர் எப்போ ஏற்படும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. டோக்கியோவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸை வந்து எலக்ட்ரிசிட்டி இதிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு அரசாங்கம் அதிகப்படியான மானியம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன ஒரு மாடலு. இதை வந்து 2 யூனிட்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டாண்ட் யூனிட் நம்ம இங்கே பார்க்குறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட் யூனிட்ன்றது இதுதான். ஸோ நம்ம பாட் யூனிட்ன்றது இங்கே நம்ம வச்சிருக்கிறோம். டோக்கியோவில் உங்களுக்கு அதிகப்படியான ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி ஒரு பெரிய டிவைஸை நம்ம எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டாண்ட் யூனிட் பாட் யூனிட் அப்படின்றத தனித்தனியாக பிரிச்சாங்க. இந்த ஒரு 2025 மாடலில் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ரிட் சிஸ்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மூலியமாக நம்மளுக்கு பேட்டரியில் வந்து பவர் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்மளுடைய BYD காரோட பேட்டரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 58 கிலோவாட் நம்மளுக்கு வந்து பெரிய பேட்டரி வந்து இருக்குதுங்க. இப்போ இந்த V2H பாட் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இது 2 விதமான மோடு இருக்குது. ஒன்று வந்து 6 கிலோவாட்டில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா, 6 கிலோவாட்டில் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த காரை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 மணி நேரம் ஆகும், 0 to 100%. இப்போது இதில் இன்னொரு மோடு இருக்குது உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் மோடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் மோடில் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் உங்களுக்கு 9 கிலோவாட்டில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஏறிக்கிட்டு இருக்குது. 9 கிலோவாட்டில் உங்களுக்கு சார்ஜிங் ஏறும்போது நீங்கள் வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே 0 to 100% நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நான் போட்டிருக்கேன். எக்ஸ்பேண்டபிள் மோடில் நீங்கள் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8.4 கிலோவாட்டில் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் லாஸ் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு பவர் லாஸ் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு 9 கிலோவாட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வந்து 8.4 கிலோவாட்டில் தான் நம்மளுக்கு காருக்குள்ளே கரண்ட் வருது. அப்போ வந்து லாஸ் அப்படின்றத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஒரு பிராண்டை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றது. நிச்சிகான் அப்படின்றது ஜப்பானுடைய டாப் கிளாஸ் பிராண்டு. இதனுடைய எஃபிஷியன்சி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற மேக்கர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா 92 to 94% உங்களுக்கு எஃபிஷியன்சி. அதனால உங்களுக்கு லாஸ் அப்படின்றது மற்ற மேக்கரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகும். இதில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சிருக்கோம். யார் வேணாலும் ரோட்டில் போகிறவங்க இந்த கன்னை எடுத்து நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும் இல்லைங்களா. அப்போது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்டர் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே ஒரு மிஷின் இருக்குது. அந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருந்தும் இதை வந்து நம்ம லாக் அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். அதனால் யார் வேணாலும் தேர்ட் பார்ட்டி இதை வந்து அக்சஸ் பண்ணாமல் வந்து நம்ம தவிர்த்திட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான மோடு இருக்குது. இப்போ நான் சொல்லியிருந்தேன், இது வந்து எக்ஸ்பேண்டபிள் மோடு, ஹை ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிதோ அப்படின்றது இது ஆட்டோமேட்டிக் மோடு. நீங்கள் இப்போ இதுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோவாட்டில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஏறும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கும். லாக் ஆகிடுச்சுன்னா அன்லாக்கில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது, உங்களால் வந்து பிடுங்கி எடுக்க முடியாது. இந்த V2H பாடோட ஃபீச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கமும் நீங்கள் கன் வச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து டம்மி. இப்போ நம்ம போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் நம்ம கன் வைக்க போகிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன் வச்சுக்கலாம். ஸோ நம்ம 2 இடத்துலையும் வச்சுக்கிற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இது எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் இருக்குது பாருங்கள். நீங்கள் எமர்ஜென்சியாக நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அதை அழுத்தி வந்து நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் இந்த 12 வோல்ட் இன்வெர்ட்டரில் நீங்கள் சாக்கெட்டை சொருகிட்டு இப்போ இதில் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை பயன்படுத்தி நம்ம வந்து எதனா சார்ஜ் பண்ணிக்கிறதோ இல்லை எதனா எமர்ஜென்சி ஒரு லைட் போட்டுக்கிறதோ, சின்ன லைட்டாக இல்லை ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். இந்த ட்ரைப்ரிட் சிஸ்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த V2Hல உங்களுக்கு 3 விதமான மோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 விதமான மோடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சோலார் பேனல்லேருந்து பவர் வருது, அது காருக்கு போயிட்டு இருக்குது, வீட்டுக்கும் போயிட்டு இருக்குது தேவையானது. பேட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து எடுக்கல, பேட்டரி வந்து 17% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதில் மோடில் உங்களுக்கு போய் காட்டுற பாருங்க. இப்போ மோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து செல் மோடு அப்படின்றது, அதாவது நம்ம பவர் ஜென்ரேட் ஆகிறத நம்ம உடனே வித்துடலாம். ஓகேங்களா, ஆன் கிரிட்டுக்கு நம்ம கொடுக்கலாம், அது செல் மோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மோடு அப்படின்றது. க்ரீன் மோடுன்றது என்ன, சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு போக சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து காருக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து EV மோடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த EV மோடில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து காரோட சார்ஜிங்கை வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். இப்போ நான் அதில் செட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள் இப்போ எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ EV மோட்னு வரும்போது உங்களுக்கு பேட்டரியிலிருந்தும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரை எடுத்து காரை வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சோலார் பேனல் நம்ம ஜென்ரேட் ஆகிறது 0.5 கிலோவாட் தான் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இந்த சோலார் பேனல்லேருந்து நம்ம காருக்கு பேட்டரியில் இருந்த பவரும் காருக்கு போகுது.
நம்மளுக்கு டோக்கியோ எலக்ட்ரிக் பவர்லேருந்து வீட்டுக்கானதை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடு மாற்றிக்க முடியும். இப்போ வந்து காரை நம்ம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்பேண்டபிள் மோடு வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். அப்போனா என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாருங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கார் வந்து உங்களுக்கு 9.3 கிலோவாட்டில் உங்களுக்கு சார்ஜிங் ஆகின்னு இருக்குது. இப்போ இங்கே கரண்ட் நம்மளுடைய டோக்கியோ எலக்ட்ரிக் பவர்லேருந்து நம்ம 4.9 கிலோவாட் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். சோலார் பேனல்லேருந்து 0.7 கிலோவாட் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. பேட்டரியில் நம்மளுக்கு 20% இருக்குது இல்லைங்களா, அதில் இருந்தும் நம்மளுக்கு வந்து நம்ம 4 கிலோவாட் எடுக்கிறோம். இந்த 4 கிலோவாட்டு, இந்த 4.9 கிலோவாட்டு, இந்த 0.7 கிலோவாட், இது மொத்தமாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு காருக்கு போயிட்டு இருக்குதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் எதுக்கும் நான் வந்து கவலைப்பட வேண்டியது கிடையாது. என் வீட்டில் பவர் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிடர் காலங்கள்லையும் என்னால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த V2H அப்படின்றத நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். சரி, எவ்வளோப்பா சப்சிடி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்சிடி உங்களுக்கு வந்து 6,70,000 உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ட்ரைப்ரிட் சிஸ்டத்துக்கான சப்சிடி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தலை கிருகிருன்னு சுத்தம். அது மட்டும் கிடையாது, நான் வந்து 2025 ஏப்ரலுக்கு முன்னாடி வந்து நான் அப்ளை பண்ணேன். ஏன் அதை அப்ளை பண்ணேன், அதுக்கு பின்னாடி எவ்வளோ உங்களுக்கு மொத்த டோட்டல் சப்சிடி அப்படின்றத நம்ம தெளிவாக இன்னொரு டீட்டெயில் காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாய்க்கொளருது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.